இந்த பொண்ணு எங்க கூட சேர்ந்துட்டாங்க. பைசப் எப்படி ஃபிக்ஸ் பண்றா பாருங்களேன். அவங்க அப்பாவும் நானும் சேர்ந்து அடிக்கடி ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை பத்தி இவ்வளவு பண்றாங்க. நாங்க வந்து வீட்லயே மினி ஜிம் செட்டப் பண்றோங்க. இதை பத்தி ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன். நானும் சிவகுரும் த்ரெட்மில்ல நடக்கிறத பார்த்து ஈஷாவை பாருங்களேன், அவ்வளோ அழகா நடந்தாங்க. ஈஷாவை குழந்தையாவே பார்த்துட்டு இப்ப வளர வளர ஒன்னு பண்றத பார்த்தா புதுசா இருக்குங்க. அப்புறம் நானும் ஷோகரும் சேர்ந்து வீட்லயே ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அப்புறம் நான் வந்து என் ஃப்ரெண்டை பார்க்க போலான்ட்டு வெளியே கிளம்பிட்டேங்க. நான் போட்டுக்க ட்ரெஸ் செம்ம அழகா இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு அனுப்புறேன். அப்புறம் வீட்டுல ஹெல்த்தியா சாப்பிட்டு ஜம்முன்னு பேக் எடுத்துக்கிட்டு சூப்பரா கிளம்பிட்டேங்க. தாங்க என்னோட ஃபுல் அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? ஸ்ட்ரைட்டா கார் எடுத்துக்கிட்டு ஃபீனிக்ஸ் மால்ல விட்டுட்டு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுங்க. நான் வந்து 3 ட்ரெஸ் பார்த்தேன். எனக்கு 3 ட்ரெஸ்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையே வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரைட்டா சாப்பிட்ற கடைக்கு வண்டியை விட்டோங்க. பிரியாணியை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு மேடம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈஷா மேடமை தூக்கிட்டு எங்க வீட்டு பக்கத்துலேயே மெரினா மால் இருந்துச்சு. அங்க போய் ஈஷாக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலான்ட்டு ஆசைப்பட்டேங்க. ஆனா அவளுக்கு எனக்கு இந்த சைக்கிள்லாம் வேணாம், இந்த பால் தான் வேணும்ன்ட்டு செம்ம அடம் பிடிச்சா. அது கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் மால்லையே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. அங்க போய் ஈஷாவை விட்டு செம்ம ஆட்டம் ஆடினா செம்ம டயர்டாயிட்டு நானும் ஈஷாவும் சேர்ந்து கட்டி பிடிச்சி தூங்கிட்டோங்க. இந்த மாதிரியான vlogsலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.